நான் அரசியல் கட்சிகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஷபீர், இந்த பரப்புரைகளை எப்படி பார்க்குறீங்க? 5வது கட்ட தேர்தல் பரப்புரை, பிரதமர் பல்வேறு அம்சங்களை குறிப்பிடுகிறார். ரொம்ப குறிப்பாக நேற்றுக்கும் விவாதித்தோம், இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினையெல்லாம் உருவாக்குவது என்பது எனக்கு பிடிக்காது, அப்படியான ஒரு கமிட்மெண்ட்டை நான் கொடுக்குறேங்கிறதுல தொடங்கி பல்வேறு அம்சங்களை குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது, எப்படி பார்க்குறீங்க? இதில் பிரதமருடைய பேச்சு வந்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பாக தான் இருக்குது. ஒரு நாள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறார், மறுநாள் நானா பேசின முஸ்லீம்களுக்கு எதிராக ஐ எம் வெரி ஷாக்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த ஹிந்து முஸ்லீம் நான் என்னைக்கு நான் வந்து அதை அந்த அரசியலை கையில் எடுக்கிறேனோ அன்றைக்கே வந்து நான் அரசியலில் தகுதியற்றவன், பொது வாழ்வில் இருப்பதற்கே தகுதியை இழந்து விடுகிறேன் அப்படின்ற அளவில் பேசுகிறாரு. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து பாஜகவுடைய அந்த ஒட்டுமொத்த கான்ஃபிடன்ஸ்ல ஒரு பெரிய அடி விழுந்திருக்கிறது. என்ன அடிப்படையில் அப்படி ஒரு விமர்சனத்தை? அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்க நினைச்ச வியூகங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்றது என்ன வியூகம் பிரதமருடைய ஸ்பீச்சஸ்ல இருந்தே ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. இல்ல, ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கா? நீங்க ரெண்டையும் குழப்புகிறீங்களா அல்ல ரெண்டு இணைத்து பார்க்குறீங்களா? ஒன்னு நேர்காணல்கள், இன்னொன்னு அவருடைய பரப்புரை. நேர்காணல்கள்ல எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருக்கு இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது, அதுக்கு பதில் சொல்றாரு. ஹிந்து முஸ்லீம் டிவைடுங்கிறத நான் வந்து என்னைக்குமே முன்வைத்து ஒரு அரசு செய்வதில்லை அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இன்னொரு பக்கம் பரப்புரைகள்ல அவர் என்னெல்லாம் இருக்கு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வராரு. காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி பத்தி பேசுறாரு. இப்ப இது எந்த இடத்துல அவர் முரண்படுறாரு? நீங்க வந்து நேற்று ஒன்று இன்று ஒன்றாக பேசுகிறார். பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சும் பிரைம் மினிஸ்டருடைய இன்டர்வியூஸும் வந்து முரணாக தான் இருக்கிறது. ஓகே, ஏன்னா இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னா கூட நாம அப்படி பேசியிருக்காரா அப்படின்னு தேடி பிடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். 3 வாரம் முன்னாடி தான் ராஜஸ்தான்ல பேசினாரு. உங்களுடைய வெல்த்தை வந்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, அதிகமாக பிள்ளை பெறுகின்றவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அவர் எங்கிருந்து இந்த டிரைவுக்கு வராங்க? நான் எங்க இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிட்டேன் ஒரு கேள்வி. அதுதானே ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய கேம்பெயினே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்கிறார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து 8 பிள்ளைகள் இருக்கு, 10 பிள்ளைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அந்த பிரச்சாரத்தை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் பேசின அர்த்தம். அதுதான். ஓகே, பட் அது அவர் பேசவே இல்லை அப்படின்னு மறுப்பது அப்படின்றது வியப்பாக இருக்கிறது. காரணம் குடும்பங்களையும் அது குறிக்கிறதா தான் இருக்கும். அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் அப்படின்னு ஒரு விளக்கம் அவர் சொல்றாரு. இல்ல, அது விளக்கமா சொல்றாருல்ல. முதல்ல பேசும்போது அந்த விளக்கத்தோட அவர் அந்த தெளிவோட அவர் பேசவில்லை. எங்க பதற்றம்? அப்ப எங்க கட்டத்துக்கு பிறகு அவங்கள்ட்ட ஒரு பதற்றம் தெரியுது அப்படிங்கிறீங்க? அவருடைய பேச்சோ அல்லது நேர்காணல்களையோ ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கின்றீங்க. ஆனால் எந்த இடத்துல பதற்றம்னு ஏன் வருது? அவங்க வந்து எங்களுக்கு எண்ணிக்கை போதுமானதாக இருக்கிறது, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. திரு அமித்ஷாவும் குறிப்பிடுறாரு, உறுதியாக எந்த மாற்றமும் இல்லை, 3வது முறை அவர் தான் முழு நேரமும் 5 ஆண்டுகள் இருக்க போறார் அப்படிங்கிறாரு. இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வளர்ச்சியை பற்றி பேசியிருப்பீங்க, நீங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி பேசியிருப்பீங்க, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி பேசியிருப்பீங்க, இல்லை கொண்டு வரப்போகின்ற திட்டங்களை பற்றி பேசியிருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த என்டையர் எலெக்ஷனுடைய கோர்ஸையே வந்து கேம்பெயினையே வந்து ஒரு இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த அடிப்படையில் கொண்டு போய் பிரதமரே நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னும் போது மற்றவர்கள் பேசுவார்கள். இதெல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் இதை பேசுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல உள்ள போக மாட்டாரு அப்படின்றது தான் வந்து இருந்திருக்கு. பட் இப்போ அவரே போகக்கூடிய ஒரு கட்டாயம் ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா களம் என்பது மாறி இருக்கிறது. களத்தில் வேறு விதமான தகவல்கள் அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய ஆதரவாளர்களே ஓட் போட வரல. பாஜக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு சலிப்பு என்பது இருக்கிறது. 2வது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. கடுமையான அதிருப்தி என்பது பாஜகவுடைய எம்பிஸ் மீது இருக்கிறது. ஸோ அதனால தான் ஒரு 102 எம்பிஸை வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு எரிச்சலை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கு. இதெல்லாம் பல பிரச்சனைகளை வந்து அவங்களால சமாளிக்க முடியல. 2வது, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லைவ்லிஹுட் இஷ்யூஸ், வாழ்வாதார பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் இந்த தேர்தல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி யாரும் பேசவில்லை. பிரதமரும் அதை பற்றி பேச மாட்டேன்றார். பிரதமர்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து ஒரு கடுமையான விஷயம் அவருக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா அது வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு. அதை எப்படி நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு முன்வைக்கிறார். என்ன செஞ்சோங்கிறதுல எனக்கு ஒரு வீடு நான் கட்டிக்கொள்ளவில்லை, ஆனால் 4 கோடி பேருக்கு வீடு கட்டி தந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரப்புரையில முன்வைக்கிறார். இல்ல, ஆட்சியில
என்ன செய்தோம்? நீங்க ஆட்சியில செஞ்சீங்க அப்படின்றது, பட் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா இல்லையா? அந்த பிரச்சனையை வந்து மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்கின்றன அப்படின்னும் போது அந்த விஷயத்தை பிரதமர் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாரு. அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்த எமோஷனல் இஷ்யூஸை எடுக்கிறாரு. அதுலதான் அந்த இந்து முஸ்லிம் அப்படின்ற அந்த கேம்பெயினுடைய டோனையும் தொனியையும் முற்றிலுமாக அவரே மாற்றி இருக்கிறார். இப்ப அதுவும் வந்து கை கொடுக்கவில்லை. இப்ப யூபி தேர்தலுக்கு போகுது. யூபியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா பஷ்மந்தா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிறுபான்மையினர் அதிக அளவுல இருக்காங்க, ஒரு சில தொகுதிகள்ல எல்லாம் அதிக அளவு மெஜாரிட்டியா வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மாற்றி பேசுகிறார். நானே வந்து முஸ்லிம்களோட ரொம்ப அந்யோன்யமா இருந்த, எங்கள் வீட்டுல அந்த பண்டிகைகள்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை வந்து சாஜாப்பு செய்கின்ற விதத்துல அதை பேசுறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலமாக சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த பேச்சுக்கள், வெறுப்பு பிரச்சாரம் என்பது எந்த எல்லையை கடந்து போயிருக்கிறது அப்படின்றதும் நான் வந்து சில உதாரணங்கள் இருக்கு, சில சம்பவங்களை மேற்கோள் காட்டி நம்ம அதை பேச முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முற்றிலுமாக அவர் அதை மாற்றி பேசுகிறார் அப்படின்னும் போது அதை தடுக்கிறதுக்கு பிரதமர் எதுவும் பண்ணல. வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பிரச்சாரங்கள், எனக்கு ஒன்று சொல்லுங்க, பாஜகவுடைய தலைவர்கள், எவ்வளவோ தலைவர்கள் வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. யார் மீது பாஜக நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அவங்களுக்கு மறுபடியும் எம்பி சீட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. மீண்டும் போட்டியிடுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யாருக்கும் எதுவும் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு பிரதமர் சொல்லுவது அவர் பொய் சொல்கிறார் அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. சரி, முதல் கட்ட விமர்சனமா உங்க பார்வையா வச்சுக்கிறேன். திருப்பதி நாராயண், பட்ஜெட்ல 15% சிறுபான்மையினருக்கு ஒதுக்க காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது அப்படின்னு ஒரு பரப்புரையில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன கருத்தை முன்வைக்கிறார் பிரதானமா பிரதமர் பரப்புரைகள்ல? இப்போ மத ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டிற்கு பேராபத்து என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அதன் அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து உள் இடஒதுக்கீடாக அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் என்பது உண்மை. அதை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டுகளே பல முறை அதை தவறு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு தமிழகத்துல கூட அந்த மாதிரியான உள் இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது நம்முடைய இந்தியாவில இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு, ஏனென்று சொன்னால் டிஸ்கிரிமினேஷன். அதனால ஒரு சமுதாயத்துல மேல வர முடியாத சமூகங்களுக்காக இந்த இதுல நம்முடைய சனாதன தர்மத்துல இந்து மதத்தில் இருந்தவங்கள கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குதுன்றதுனால்தான் சில நபர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை தழுவினார்கள், கிறிஸ்துவத்திற்கு சென்றார்கள். உண்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அப்போ இவங்க வந்து ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது கார்த்திகை செல்வன். அப்போ இந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது நாளைக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுல தவறே இல்லை. பட்ஜெட்ல ஒதுக்குவாங்கிறாரு. இல்ல இதுல என்னன்னா, நீங்க வந்து நேற்றைக்கு தான் நேர்காணல்ல சொல்றாரு, நேற்று முன்தின சொல்றாரு, நான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் செய்ய விரும்பல, இந்து முஸ்லிம் பிரிவினை அப்படின்னு பார்க்க விரும்பல, அதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றதன் மூலமா இதுவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே இன்னைக்கு இந்த கருத்து வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இந்தி கூட்டணி ஈடுபடுது, அவங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அவங்க மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு சொன்னாக்க, மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் முடிவு செய்யப்படுகிறது யாருக்கு அவர்கள் வாக்களிக்க வேணும். அட்லீஸ்ட் பிரச்சாரமாக செய்யறாங்க, இது இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம். அப்போ அதை குறிவைத்து இந்த கட்சிகள் திமுக, காங்கிரஸ், இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றத